வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பசுமையான அளவாய் மலை. இந்த அளவாய் மேல் அமைந்திருக்கிற அழகான சித்தர் ஆலயம். இந்த அளவாய் மலை சித்தர் ஆலயம் வருவதற்கு சேலத்திலிருந்து நாமக்கல்லிருந்து வரலாங்க. சேலத்திலிருந்து வந்தாலும் 30 கிலோமீட்டர் தான், நாமக்கல்ல இருந்து வந்தாலும் 30 கிலோமீட்டர் தான். சேலத்திலிருந்து வரும்போது 30 கிலோமீட்டர் தாண்டி வலது பக்கம் திரும்பணும். நாமக்கல்லேருந்து வரும்போது 30 கிலோமீட்டர் தாண்டி இடது பக்கம் திரும்பணும். சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் இடைப்பட்ட இடம் ராசிபுரம். அந்த ராசிபுரத்துக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு இந்த அளவாய் மலை. இப்போ நாமக்கல்ல இருந்து நம்ம வரதுனால நாமக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர் தாண்டி ராசிபுரத்தில் பைபாஸ்ல இருந்து இடது பக்கம் திரும்பணுங்க. திரும்பியாச்சு. மலைக்கு போகிற வழியில் இடது பக்கம் அழியா இலங்கை அம்மன் ஆலயம். ரம்மியமான சூழல் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே எதிர்ப்புறத்தில் நம்முடைய காவல் தெய்வங்கள் சும்மா கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடருவோம். வந்துட்டோங்க. தார் ரோட்டில் இவ்வளோ நேரம் நம்ம தார் ரோட்டில் வந்துருந்தோம். இப்போது மண் பாதை ஆரம்பம், செம்மண் பாதை. இந்த செம்மண் பாதையில் ஒரு 50 அடி நடந்தாக்கா மலை அடிவார அம்மன் ஆலயம். இந்த மலை அடிவார அம்மன் ஆலயத்தில் இருந்து தாங்க நம்ம மலையேற்றம், சித்தராலயத்திற்கு உண்டான மலையேற்றம் இங்கேருந்து ஆரம்பமாகுது. இந்த மலை பாதையில் நம்ம இப்போ நம்ம நடக்க ஆரம்பிப்போம்.
வந்துட்டோங்க, பாதி தூரம் வந்துட்டோம். அதாவது மலை மேல் உள்ள சித்தர் ஆலயத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் ஆலயம். இந்த விநாயகர் ஆலயத்தை வணங்கிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 10 நிமிடம் நடைபயணம் இருக்குங்க, மலையேற்றம் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் இடும்பர் ஆலயம்ங்க, இடும்பர் ஆலயம். இந்த இடும்பர் ஆலயத்தில் இருக்கிற விநாயகர். இப்போ நம்ம விநாயகர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லை சாமி. கையில் வீச்சறிவாள் ஏந்திய கருப்பண்ணசாமி எப்படி இருக்கார் பாருங்க, சும்மா கம்பீரமாக இருக்கார்ல கருப்பண்ணசாமி. அதன் அருகிலேயே நாக கன்னியர்கள் நாகம் கொடைப்பிடிக்க வரிசையா நிற்கிறாங்க. நாக கன்னியர்களை அடுத்து இருப்பவர் குழந்தை வடிவாய் தங்கத் தமிழ் முருகன். முருகரை அடுத்து நாக தேவதைகள். இந்த விநாயகர் ஆலய தரிசனம் முடிச்சுட்டு தாங்க இன்னொரு 10 நிமிஷம் பயணம் மலை மேலே. ஏனம்னா சித்தராலயமுங்க. இங்கேருந்து நம்ம இப்போது ஒரு 10 நிமிஷம் மலையேற்றம் நம்ம ஆரம்பிக்கணும். அளவாய் மலை சித்தராலயம் வந்தாச்சுங்க. அந்த மலைக்கு கீழே வந்து பக்தர்கள் தங்குவதற்காக வந்தாக்கா தங்குவதற்காக அந்த அமாவாசை டைமில் வருவாங்க இல்லையா, இரவு தங்குவாங்க. அதுக்காக ஒரு 30க்கு 50 அளவில் ஒரு தாழ்வாரம் கட்டி வச்சுருக்காங்க. மழை பெஞ்சா நம்ம உள்ளே தங்கிக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல வசதியாக கட்டி வச்சுருக்காங்க. மலை மேலே பக்தர்கள் வசதிக்காக இவ்வளோ பெரிய தாழ்வாரங்க, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்.
கோயில் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசு வனத்துறையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த தாழ்வாரத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்து இடது பக்கம் பார்த்தீங்கன்னா போதும், சித்தர் ஆலயம் உங்களை அழைக்கும். நவகிரகங்கள் கோவிலின் வடகிழக்கு மூலையில் அவ்வளோ அந்த நவகிரகங்களுக்கு பின்னாடிங்க ஒரு நீர் ஊற்று அப்படியே ஊற்றினே இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க இந்த நவகிரகங்கள் பின்னாடி இருக்கிற அந்த நீர் ஊற்றுக்கள். போகர், கொங்கணர் போன்ற சித்தர்கள் தவம் இயற்றியதாக சொல்லப்படும் இந்த மலையில் இந்த மழை காலங்களில் ஒரு நீர்ச்சுனை ஒன்று இருக்குது, பின்னாடி நீரூற்று ஒன்று இருக்குது. மழை காலங்களில் அவ்வளோ அதிகமாக அருவி மாதிரி கொட்டுங்களாம். இப்போ அதுதான் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது, அதை பார்க்கலாம். இது தாங்க அந்த நீரூற்று. வெயில் காலங்களில் கூட வற்றாமல் நீர் வந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வருங்களாம். அதனுடைய மழை காலத்தில் எப்படி வருன்றதை இப்போ பாருங்களேன். இந்த மாதிரி தாங்க வரும் மழை காலங்களில். ஆனால் இப்போ இப்படி வந்துட்டுருக்கு. இந்த அளவாய்மலை சித்திராலயத்துக்கு பின்புறங்க முத்தாய்ப்பான ஒரு செய்தி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அருவி, இந்த நீர்ச்சுனை, இது பக்கத்தில் ஒரு ஒத்தடி பாதை ஒன்று போச்சுங்க. ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ளே ஒரு நாகதேவதை சிலை ஒன்று இருக்குங்க. அது பார்க்க போகும்போது நமக்கு அப்படியே அது வேற மாதிரி ஃபீல் இருந்தது. மழை பெஞ்சு தூரல் அப்படியே அந்த பாறையை ஒட்டி ஒட்டி ஒரு சொட்டை கீழே ஊற்று பார்த்தீங்களா, அந்த ஒரு சொட்டு சத்தமும் நமக்கு அப்படி இருந்தது. அப்படியே ஒரு நிசப்தமான இடத்துல ஒரு சொட்டும் கீழே ஊற்றும் போது நமக்கு அப்படி இருந்ததுங்க. கிட்ட போக 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 ஒரே இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. வேற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதுங்க. அது கிட்ட நின்று அங்கே வெளியே திரும்பி பார்க்கும்போது ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து அப்படியே வெளிச்சம் வரும்போது நமக்கு எப்போ திரும்ப இருந்தது. அவ்வளோ இந்த இருட்டான குகைக்குள்ளங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட போக முயற்சி பண்ணேன். ஆனால் கிட்ட போயிட்டு அந்த நாகதேவ சிலையை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு
உடம்புல நடுக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஏன்னா சுற்றி இருட்டு, அந்த மழை ஒரு ஒரு சொட்டும் சத்தம் வர அப்படி இருக்குது. எந்த விதமான இது நிசப்தமாக இருக்கிற ஒரு இருட்டறையில் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களா, எந்த மாதிரி இருக்கும் பாருங்களா. எனக்கு அப்படியே அப்பா அங்கேருந்து அப்படியே பொறுமையாக திரும்பி அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் தெம்பு வருது, கொஞ்சம் தைரியம் வருது. அப்படி இருந்ததுங்க அந்த மாதிரி ஃபீலுங்க அது. அளவாய் மலை சித்தராலயம் ரொம்ப நிறைவான பயணங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இடம். 1/2 மணி நேரம் தாங்க உங்களுக்கு மலையேற்றம். நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி, இந்த பிரதோஷ நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கீழே வனத்துறையும் கூட சேர்ந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதுவும் பக்தர்லாம் சேர்ந்து இது அமாவாசை அன்னைக்கு மதியம் 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க. பக்தர்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக, இரவுலாம் அங்கே வந்து தங்குவாங்க அப்படின்றதுக்காக அங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். உங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக உணர வைக்கிற ஒரு தருணங்க இது. ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சா வந்து பாருங்களேன் இந்த அளவாய் மலைக்கு.